ஓம் சாய்ராம். வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்கு நம்ம சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இதனால் வீட்டில் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா தூய்மை தான். அதாவது சுத்தம். வீட்டை எப்பயுமே நல்ல சுத்தமாக நீட்டாக நல்லா காற்றோட்டமாக வெளிச்சமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டை சுற்றியும் இது மாதிரி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டு வாசலில் தினமே நீங்கள் இது மாதிரி கோலம் போடுறதும் நல்ல மங்களகரமான ஒரு விஷயமா இருக்கும். லக்ஷ்மியை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். வீட்டு வாசல்லையும் 2 விளக்குகள் நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் ஏற்றலாம். இது மாதிரி மாவிளை தோரணம் நீங்கள் வாசலில் கட்டுறது, இந்த வாரம் ஒரு முறை மாற்றுறதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டோட டோர் என்ட்ரன்ஸில் இது மாதிரி நீங்கள் ஸ்வஸ்திக் சிம்பிள் வைக்கிறது, மகாலட்சுமியோட பாதங்களை இது மாதிரி வைக்கிறது, நிலவு காலில் இது மாதிரி நீங்கள் பாதங்களை ஒட்டுறது எல்லாமே லக்ஷ்மியை வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம். துளசி செடி வீட்டில் இருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் முறையாக பராமரிங்க. ஏன்னா லக்ஷ்மியை வீட்டில் குடியிருக்க மாதிரி அதுக்கு தினமும் நீங்கள் விளக்கேற்றுறது நல்லது. அல்லது வெள்ளி செவ்வாயில் நெய் விளக்கேற்றணும், அதுவும் ரொம்ப முக்கியம். பூஜை ரூமில் அல்லது வீட்டில் சுவாமி படங்கள் முன்னால் நீங்கள் டெய்லியும் ஒரு வேளையாவது விளக்கேற்றுறது அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை வர வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளையாவது